Hi friends, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா how to get ranking of data. இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், இங்கே ஸ்டூடெண்ட் நேம், மார்க்ஸ், ரேட்டிங். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் வந்து டொனால்ட் 72 மார்க்ஸ், மோடி 90 மார்க்ஸ், ஜியான் 63 மார்க்ஸ்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல வந்து ரேட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா என்ட்ரு பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா என்ட்ரு பண்ணியிருக்கோன்னா, அதாவது D6, D7, D8 இந்த ஃபார்முலாலாம் நம்ம என்ட்ரி பண்ணோன்னா ரேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ணியிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா RANK.EQ C6, $6, $C, full colon, $C, $8, 0. இந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ணியாச்சுன்னா C6ன்றதுக்கு அந்த ஓவரால் டோட்டல் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எத்தனாவது ரேங்க்னு சொல்லி வந்துடும். ஸோ 72 மார்க் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 2வது ரேங்க்னு சொல்லி வந்திருக்கு. இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி D6ல் இருக்கிறத காப்பி பண்ணி D7ல் D8ல் போட்டிருக்கு. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மறுபடியும் வேணால் என்ட்ரு பண்ணி காமிக்கலாமா? ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் டோட்டலாக டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த மெர்ஜ் செல் E6, F6, G6, H6, I6 இதெல்லாம் மெர்ஜ் பண்ணி நம்ம என்ன ஃபார்முலா என்ட்ரு பண்ணுறோமோ அதை அங்கே வர வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரு பண்ண வேண்டிய ஃபார்முலா ஃபஸ்ட் எந்த செல்லுனா D6. அதில் போய்ட்டு என்ன பண்ணோம், ஈக்குவல் டு RANK.EQ ஓப்பன் ப்ராக்கெட் C6 அப்படின்ற டேட்டாவை எடுக்கிறோம். C6ல் என்ன இருக்குது, 72 மட்டும் இருக்கு இல்லையா. அந்த 72 மார்க் இஸ் வாட் இஸ் த ரேட்டிங் ஆஃப் தேட். ஸோ இப்போ போய்ட்டு எந்த கம்பேர்ட் டு விச் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா. அதுக்கு வந்து என்ன பண்ணோம், அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் டேட்டா என்ட்ரு பண்ணோம். C6 to அதாவது $C, $6ன்னு என்ட்ரு பண்ணோம். $C, $6 அதிலிருந்து அடுத்து என்ன பண்ணோம், $C, $8. இப்போ நம்ம என்ட்ரு பண்ணுறதோட செலக்ட் ஆகிருக்கு வந்து பார்த்திங்களா, அந்த ரெட் கலர் ரெக்டாங்கிளில் நம்ம என்ட்ரு பண்ண ரேஞ்ச் வந்துடுச்சு. என்ன ரேஞ்ச் அது, C6 to C8 அப்படின்றத அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த ரேஞ்ச் இங்கே செலக்ட் ஆகி வந்துருக்கு. அடுத்தது 0 அப்படின்றத கொடுக்கணும். இங்கே ஃபார்முலா என்ன என்ட்ரு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த ஃபார்முலா தான் என்ட்ரு பண்ண வரும். ஸோ ஈக்குவல் டு என்ட்ரு பண்ணியாச்சு, ரேங்க் என்ட்ரு பண்ணியாச்சு, .EQ என்ட்ரு பண்ணியாச்சு, ஓப்பன் ப்ராக்கெட் C6 .6, $C, $6, ஃபுல் கோலன் $C, $8. இது அவ்வளோதான் என்ட்ரு பண்ணியாச்சு இந்த ஃபார்முலா பாருங்கள். ஓகே, இப்போது கமா போட்டு 0 கொடுக்கணும், அவ்வளோதான். கமா போட்டு 0 கொடுத்து க்ளோஸ் தி ப்ராக்கெட். இந்த க்ளோஸ் தி ப்ராக்கெட் இந்த இடத்துல போடலை, தப்பு இது. ஓகே, இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா இப்போ நம்ம பாருங்கள், இந்த EFGHI அப்படின்ற 6th ரோவில் மெர்ஜ் பண்ண ஏரியாவில் இப்போ நம்ம என்ட்ரு பண்ண ஃபார்முலா டெக்ஸ்ட் அந்த ஒரு ஃபங்க்ஷன் என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. இப்போ நான் அந்த க்ரீன் கலர் டிக் மார்க் பண்ண உடனே D6ல் அந்த ஃபார்முலா வரப்போகுது. ஸோ D6ல் ஃபார்முலா வந்துடுச்சு. ஸோ இந்த வந்து 72ன்றது இந்த 3 டேட்டாவில் செகண்ட் ரேங்கிங் இது வந்திருக்கு. ஓகே, அதோடய ஃபார்முலா என்ட்ரி பண்ணுறது இங்கே மெர்ஜ்டு செல்லில் நமக்கு ஃபார்முலா வந்துடுச்சு. ஈக்குவல் டு RANK.EQ ஓப்பன் ப்ராக்கெட் C6, $C, $6, ஃபுல் கோலன் $C, $8, 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த ஃபார்முலா ஃப்ரம் D6லேருந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு D7 அண்ட் D8ல் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபார்முலா என்னென்ன வந்திருக்கு இந்த இடத்துல அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ ரேட்டிங் வந்துடுச்சிங்களா, பார்த்தீங்களா. ஸோ இப்போது நம்ம வந்து டொனால்ட் 72 இருக்குது. டொனால்ட் 72ன்றதை இப்போது 45 சொல்லி மாற்றி பார்க்கலாமா. 45 சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டிங் 3 சொல்லி வந்துடுச்சு, பார்த்தீங்களா. அடுத்தது மோடி 90 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா. ஓகே, இப்போது ஜியான் 63 இருக்குது. இந்த 63 எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 44ன்னு சொல்லி கொடுத்தா என்ன ரேட்டிங் வரணும், தேர்ட் ரேட்டிங் ஆகிடும் இல்லையா. பார்த்தீங்களா, ரேட்டிங் மாறிடுச்சு. ஸோ இதுதான் ஹவு டு கெட் ரேங்கிங் ஆஃப் டேட்டா அப்படின்ற டீட்டெயில் பார்த்தோம். இப்போது அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், எக்ஸலில் உள்ள பில்டின் ஃபங்க்ஷன் RANK.EQ அப்படின்னு யூஸ் பண்ணோம். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றதையும் இங்கே பார்த்துக்கங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் யூஸ் பண்ணோம். எதுக்காக வந்து $C, $6 அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் கொடுக்குறோன்னா, ஒரு இடத்துல ஃபார்முலா என்ட்ரி பண்ணிட்டு அதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸ் வந்து மாறிடும்.
அது மாறாமல் இருக்கிறது தான் அந்த ரேஞ்சில் வந்து காலத்துக்கு முன்னாடி டாலர் போடணும். சின்ற காலத்துக்கு முன்னாடி டாலர் சின்னு சொல்லி போடுறது தான் அந்த இது. அடுத்து ரோ நம்பருக்கும் முன்னாடி டாலர் சிம்பிள் போடணும். 6th ரோன்னு சொல்லி போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து $6ன்னு சொல்லி போடுறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் C6 you have to put $C$6, full colon remains same. அதே மாதிரி instead of putting C8 you have to put $C$8. In simple, the range is $C$6 to $C$8. Absolute reference அப்படின்னு அர்த்தம். Thank you, take care, bye.